ஹாய் கைஸ், வணக்கம். வெற்றி களஞ்சியம் காவலர் மற்றும் ராணுவ பயிற்சியும் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்னன்னா, எஸ்ஐல ஏஜி தளர்வு கொடுக்க சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். அந்த ஏஜி தளர்வு பற்றிய ஒரு தகவல் தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. என்னன்னா, நம்ம சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் அனுப்பியிருப்போம், டியூனிஎஸ்ஆர்பிக்கு பெட்டிஷன் அனுப்பியிருப்போம். அந்த பெட்டிஷனோட நிலவரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாரும் ஆர்வமா இருந்திருக்கும். ஓகேங்களா? நம்ம சிஎம் செல்லை கேட்ட பெட்டிஷனை சிஎம் செல்லு என்ன சொல்லியிருக்குன்னா, டியூனிஎஸ்ஆர்பிகளை கேட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி வழிமுறை பசங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு டியூனிஎஸ்ஆர்பி திரும்பி சிஎம் செல்லுக்கு அனுப்பி இப்போ டியூனிஎஸ்ஆர்பி பதில் சொல்லியிருக்க பதில் தான் இது. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம பொருள் பார்ப்போம். மனு முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணைய வழி மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விவரம் தெரிவித்தல் தொடர்பாக பார்வை யாருக்கு நம்ம அனுப்புறதுன்னா, முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணைய வழி மனு. ஓகேங்களா? அந்த மனு என்ன சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பாக்குறோம்னா, பார்வையில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணைய வழி மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விவரம் கீழ்கண்டவாறு வழங்கப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் தனிப்பிரிவு இணைய வழிக்கு நீங்க அனுப்பின மனுவுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்றத நாங்க இப்ப அனுப்பியிருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கிறோம், நாங்க அனுப்பினதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கோரிக்கை விவரம் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டது கரெக்டா அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினை சொல்லிட்டு அதுக்கான பதிலையும் சொல்றாங்க பாருங்க. 2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் பொதுத் தேர்வுக்கு வயது தளர்வு வழங்குமாறு அனுப்பிய கோரிக்கை மனு. வயது தளர்வு கேட்டு நம்ம மனு அனுப்பியிருந்தோம். அதற்கான மனுவுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையோட விவரம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வயது தளர்வு குறித்து தமிழக அரசால் வழங்கப்படும் ஆணைகள், அதாவது வயது தளர்வு தமிழக அரசு வழங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆணையத்தை வெளியிடணும். அதன் பிறகுதான் டியூனிஎஸ்ஆர்பி அதன் வழி அது அவங்க சொல்லியிருக்க ஆணைக்கு ஏற்றபடி அவங்க வயது தளர்வு எத்தனை ஆண்டோ என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த தகவல்களை செயல்படுத்துவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. வழிகாட்டுதலை பின்பற்றி இவ்வாரியத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தப்படும். அரசு சொல்ற வழிமுறைகள் மீது ஆணையில் இருக்கிற வழிகாட்டுதலை படிதான் தேர்வு ஆணையம் தேர்வு நடத்தப்படும் எனவும் வயது தகுதி குறித்து விவரங்கள் அறிவிக்கை மற்றும் தகவல் சிற்றேற்றில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வயது தலைவரை குறித்து எல்லாத்தையும் எதை சொல்லுவோம் அப்படின்னா, சிற்றேற்றிலையும் அதாவது நோட்டிபிகேஷன்ல தான் நாங்க இந்த தகவலை சொல்லுவோம். அப்படின்னா ஷார்ட் மெமோரண்டம்ல நாங்க இந்த தகவலை சொல்லுவோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறாங்க. அப்ப இப்போதைக்கு நாங்க கேள்வி கேட்டதுக்கு என்ன, அப்ப நாங்க இவ்வளவு நாள் நாங்க அனுப்பிய மனுவுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அதற்கான முடிவு இன்னும் அரசாங்கம் எடுக்காம இருக்குது. அதுதான் இந்த லெட்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தொடர்ந்து நம்ம சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம், டியூனிஎஸ்ஆர்பி செல்லிருக்கோம். நல்ல முடிவு வரும்னு சொல்லிட்டு காத்திருந்தா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். படிக்காதவங்க எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? திடீர்னு எல்லாரோட கருத்தும் இப்படி போகும்போது திடீர்னு அவங்க வயது தளர்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணி திரும்பி கஷ்டப்பட்டு பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு ரொம்ப தொடர்ச்சியா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட முடிவு நல்லபடியா இருந்தா நமக்கு ரொம்ப நல்லபடியா என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சதெல்லாம் செயல்படுத்த முடியும் எக்ஸாம்ல. ஓகேங்களா? அதெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒழுங்கா நெக்ஸ்ட் அடுத்து டியூனிஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து என்னென்ன தகவல் அப்டேட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கொடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.